வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சொல்யூஷன் தமிழ் டியூப். இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டியூப் லைட்டு எப்படி சோக் போயிடுச்சு, பல்பு போயிடுச்சு அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது, அது சோக் வந்து எப்படி மாற்றுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நம்ம ஒரு டியூப் லைட் பீஸ் போயிடுச்சு, பல்பு எரியல அப்படின்னா நம்ம முதல்ல செக் பண்ண போகிறது என்னென்னா, அந்த பல்ப் நல்லா இருக்குதா, அந்த பல்ப் பீஸ் போயிருக்கா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். ஸோ பல்ப் செக் பண்ணுறதுக்கு இண்டிகேட்டர்லாம் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் இல்லாதனா என்ன பண்ணணும் அப்படின்னா, வேறு ஒரு டியூப் லைட்டில், அந்த பல்ப் எரியக்கூடிய டியூப் லைட்டில் அந்த பல்பை போட்டு செக் பண்ணி பாருங்கள். பல்ப் எரிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ சோக்கு மிஸ்டேக்கு, பல்ப் நல்லா இருக்குது, சோக்கு மாற்றிக்கலாம். ஸோ அந்த பல்ப் எரியல அப்படின்னா பல்ப்பு தான் ப்ராப்ளம், பல்ப் மட்டும் நீங்கள் மாற்றினா போதும். ஸோ அப்போ அந்த சோக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த சோக்குக்குரிய லைன் எப்படி கொடுக்குறது, நீங்களே வீட்லேயே கொடுத்துடலாம். ஸோ அந்த லைன் பார்த்தீங்க மொத்தம் 6 ஒயர் வரும். அந்த 6 ஒயர் எப்படி லைன் கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ரெட் கலர் பிளாக் ஒயர் மெயின். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 கலரில் 4 ஒயர் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஒயர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேரு, அதாவது ஒயிட் ஒரு பேரு, இந்த ப்ரௌன் ஒரு பேரு, ரெண்டையும் தனித்தனியாக ஜாயின் பண்ணணும். ஒரே கலரில் ரெண்டு வயரையும் இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 பிரிச்சிடுறோம். பிரிச்சுட்டு அந்த பக்கம் வர ஹோல்டர் வயர்லையும் இந்த பக்கம் வர ஹோல்டர் வயரையும் ஜாயின் பண்ணிடுறோம் சிவி. ஸோ நான் இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே வேலை முடிஞ்சுங்க. டியூப் லைட்டு சோக் மாற்றுறது இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது பெரிய வேலையெல்லாம் கிடையாது. எலக்ட்ரிஷியன்லாம் கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா இந்த சோக் மாற்றுறது, இப்போ ஒரு லைட்டு மட்டும் ஃபீஸ் போயிடுச்சு வாங்க அப்படின்னாக்கா வரவே மாட்டாங்க. ஸோ நீங்களே அழகாக கடையில் போய் ஒரு சோக்கு வாங்கிக்கலாம். சோக்கு 150 ரூபா 160 ரூபா தான் வரும். ஒரு பட்டி விலையை பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா வரை விற்கிறாங்க. சோக்கு மெயினான விஷயம் என்னென்னா, பட்டியில் பார்த்தீங்கன்னா சோக்கு ஹோல்ட்ரு. ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டெல்லாம் வரும், ஸ்டார்ட்ரு சோக்கு சைடு ஹோல்டர் இதெல்லாம் மாற்றுறதுக்கு நம்ம புதுசாக பட்டியே மாற்றிட்டு போயிடலாம். இதில் ஒரே ஒரு சோக்கு மட்டும்தான். இந்த சோக்கோட விலை 150 ரூபா 160 ரூபா வரும். ஹோல்டர் எப்போவுமே ஃபால்ட் ஆகாது. அது எப்போயாவது ஒரு டைம் ஃபால்ட் ஆச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அந்த ஹோல்டர் 10 ரூபா தான் வரும். ஒரு ஹோல்டரு, 2 ஹோல்டரு 20 ரூபா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி மாற்றிக்கலாம். ஆனால் மெயின் சோக்கு தான் போகும். சோக்கு மாற்றுறது இவ்வளோ தாங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி மாற்றினீங்க அப்படின்னாவே போதும். சரியான எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பபாய்.